ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 12வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஜின்ஷுவை காட்டுறாங்க. ஜின்ஷு பூவோட ஒரே ஒரு இதழ் மட்டும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த இதழை பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டு ஹொங்னி மாதிரியே உருவத்தை ஒண்ணு உருவாக்கி இந்த பூ இதழ்ல இருந்து உயிரை கொடுக்குறான். என்னதான் உயிர் வருது அப்படின்னாலும் ஹொங்னி ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கா. எந்த விதமான உணர்ச்சிகளோ எந்த விதமான ஞாபகங்களோ ஹொங்னிக்கு கிடையாது. நீங்க பாரு, நீ எந்திரிச்சிட்டியா, என்ன பாரு, நான் அவனை எப்பவுமே இழந்துருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு ஜின்ஷு சொல்ல ஆரம்பிக்க, அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு உருவத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க, ஆனா எந்த ஞாபகமும் கிடையாது, அவங்களுக்கு உணர்ச்சிகளும் கிடையாது, பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல, அந்த ரீபர்த் டோக்கன் இருக்கும்ல, அதை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்ஷு சொல்றான். அந்த இடத்துக்கு யாரும் சாகாதவங்க போக முடியாதுங்க, உங்க உயிரே போயிடும், ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கெஞ்ச அதெல்லாம் காதுல வாங்கிக்காம அந்த டோக்கனை வாங்கிட்டு ஜின்ஷு நம்ம ஹொங்னிய பாக்குறான். அவளை ஒரு பூவா மாத்திட்டு என்ன நம்பு, நான் உன்னை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவளை அப்படியே நெஞ்சோடு நெஞ்சு அணைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இறந்து போனவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு பாதையை கடந்து போவாங்கல்ல, அங்க போயிடுறான். கையில போயிட்டு இவ பூவை காட்டவுமே அங்க இருக்கிற பொண்ணு சொல்றா, கடவுளே நீங்க போக கூடாது, ஏன்னா அதுல உயிரோட இருக்கிறவங்க போக முடியாது, ரொம்பவே உயிர் போற மாதிரி வலி அதிகமா இருக்கும், அதுவும் இல்லாம ஹொங்னிக்கு வந்துட்டு எதிர்காலங்கிறது ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கை முழுசா அழிஞ்சு போயிருச்சுக்கிறதால அவளுக்கும் இதுல போறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல, என்ன விட போறியா இல்லையா அப்படின்னு ஜின்ஷு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம அந்த பாதையை ஓபன் பண்ணிடுறா. அந்த பாதையில பார்த்தா பயங்கரமா நெருப்பு பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. ஜின்ஷு அப்படியே நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே வலியை தாங்கிடத்துக்குள்ள போயிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் போக போக உடம்பெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கூட எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த நெருப்புல போயிட்டு நம்ம ஹொங்னிய வச்சுட்டு ஜின்ஷு அங்கேயே ஒரு கட்டத்துக்கு மேல நகர முடியாம விழுந்துடுறான். முட்டி போட்டே நடக்க ஆரம்பிக்கிறான். ஹொங்னி ப்ளீஸ் வா, இதுக்கு மேல ரொம்ப நேரம் தாங்க முடியாது, என் பேச்சு கேளு, இங்க இருந்து நீ ஓடி போயிடு, என்னால வர முடியாட்டி கூட பரவாயில்ல, என்னை பத்தி கவலைப்படாத, நீ போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்க அந்த பூ கீழே விழுந்துருது. சீக்கிரம் எந்திரிச்சு ஓடு ஓடு அப்படின்னு மயக்கிற நிலைமைக்கு போயிட்டு நம்ம ஜின்ஷு அங்கேயே மயங்கிடுறான். பார்த்தா அந்த பூக்கு மனுஷ உருவம் ஹொங்னியோட உருவம் ஒரு வழியா வந்துருது. அங்க இருக்கிற நெருப்பும் அணைஞ்சு போயிடுது. அவ வந்ததுமே ஹொங்னி நேரா ஜின்ஷுவை பாக்குறா. பெருசா எந்த ஞாபகமும் இல்ல, எக்ஸ்பிரஷனும் பெருசா இல்ல அவளுக்கு, ஆனா ஏதோ ஒரு ஞாபகம் லைட்டா இருக்கும் போல. ஜின்ஷு கிட்ட வந்துட்டு அவன் முகத்தை லேசா தொட்டு பார்க்க ஜின்ஷு ஏஞ்சிடுறான். நீ எங்க வராம போயிடுவியோன்னு பயந்துட்டேன், வந்துட்டியா, இதுக்கு மேல கவலைப்படாத, நீ போயிட்டு மனுஷ உலகத்துல நல்லபடியா வாழ்ற வாழ்க்கைய வழிய பாரு, அதெல்லாம் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹொங்னி அப்படியே கைய பிடிச்சு கூட்டு போக, போகாதீங்க அப்படின்னு அங்க இருக்கிற பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. நான் போல, ஹொங்னி மட்டும் தான் போக போறா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஒருவேளை நமக்கு வந்து பாக்குறதுக்கு விதி இருந்ததுன்னா கண்டிப்பா நான் உன்னை பாக்குறதுக்கு வருவேன்னு சொல்ல ப்ராமிஸ் வாங்கிட்டு அங்கிருந்து ஹொங்னி மறுபடியும் பொம்மை மாதிரி நடந்து அங்கிருந்து போயிடுறா. ஜின்ஷு பாதி உயிரோட இனிமே எனக்கு அவளை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா தெரியல அப்படின்னு வந்து போய் அங்கிருந்து கிளம்புறான். இங்க லூயாவை காட்டுறாங்க. லூயா ஷாடோ கூட சேர்ந்து அரண்மனையில இருந்து ஓடி வந்துடுறா. ஷாடோ சாப்பிடுறதுக்கு பழம் தண்ணி எல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் வாங்கிக்க யோசிச்சுட்டு தண்ணியை மட்டும் லூயா குடிக்கிறா. இந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட இளவரசி உலகத்துல இருக்க மாட்டாங்கல்ல, யாரை நம்பினோ அந்த தளபதியை இப்படி ஒரு மோசமான வேலையை பார்த்து வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க தளபதி பாக்குறான், இந்த நாட்டுல இருந்து யாரும் வெளியே போகவோ புதுசா உள்ள வரவோ கூடாது, எல்லா கேட்டையும் அடைச்சு வைங்க, அவளை மட்டும் கண்டுபிடிக்காம ஊட்டிங்க அப்படின்னா உங்க யாருக்கும் உயிர் மிச்சம் இருக்காதுன்னு சொல்ல லூயாவை தேடி ஆளுங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. இங்க ராஜாவும் ராணியும் சொர்க்கத்துல நம்ம குன்லூனையும் ஜின்ஷுவையும் கூப்பிடுறாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அதனால நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு பிராயச்சித்தமா பூமியில போய் ஒரு மனுஷ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல குன்லூன் பாக்குறான். அண்ணன் போனா போதாதாமா, நான் எதுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறான். ஒரு ராஜா நட்சத்திரம் இப்பதான் ஜொலிக்க ஆரம்பிக்குது, நீயும் போய் தான் ஆகணும்னு சொல்ல எனக்கு அதுல இஷ்டம் இல்ல, அங்க போயிட்டு யாராவது பாடா படுத்த நான் என்ன பண்றது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா போய் தான் ஆகணும், அதுல ஜெயிக்கிற வரையே நீங்க அங்க இருந்து பூமியோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கெல்லாம் சக்தியை சேர்த்துட்டு நல்லபடியா திரும்ப வரணும் அப்படின்னு அங்க அப்பா சொல்லிட வேற வழியே இல்லாம ஜின்ஷுவும் குன்லூனும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்க அந்த சொர்க்கத்து ராஜா நிக்கும் போது ராணி அங்க வந்துடுறா. ஒருவேளை அவங்க தோத்து போயிட்டா என்ன பண்றது, அந்த வாழ்க்கையை அவங்களால வாழ முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க அவங்க கிட்ட இருக்கிற பதவி கூட புடுங்கப்பட்டு உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க அப்பா சொல்றாரு. நீங்க எல்லாம் மனுஷங்க தானா, நமக்கு இருக்கிறதே 2 பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைங்களையும் அனுப்பிட்டு உயிர் போகும் அப்படின்னு ரொம்ப ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வேற வழி இல்ல, அடுத்த பதவி அவங்க அனுபவிக்கணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ராஜா சொல்லிட மகாராணி கோவத்தோட கிளம்பி போறா. அடுத்து ராஜாவை பாக்குறதுக்கு ஜின்ஷு வரான். அப்பா அப்படின்னு கை எடுத்து கும்பிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இருக்காளே ஹொங்னி, அவளை மட்டும் நீ பூமியில இருந்து கூட்டு வராமலே இருந்திருந்த அப்படின்னா அந்த பொண்ணு நல்லபடியா பூமியிலே வாழ்ந்து சூப்பரா வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பா. இப்ப நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, ரொம்ப மோசமான தப்பு பண்ணிட்ட, நானும் அப்படிதான் உன் வயசு இருக்கும் போது தப்பான ஒரு ஃபீலிங்ஸை புடிச்சிட்டு அதுதான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொர்க்கத்து ராஜா சொல்றாரு. ஒரு பழைய கதையை காட்டுறாங்க. அங்க சொர்க்கத்து ராஜா ஒரு பொண்ணை பார்த்து திட்டிட்டு இதோட விளைவுகள் எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, நான் பனிஷ்மெண்ட் என்ன வேணாலும் வாங்கிக்கிறேன், என் ஃபீலிங்ஸ் நான் எனக்கும் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பத்தி யோசிச்சு
யோசிச்சு பார்த்துட்டு குன்லூனை பத்தி யோசிச்சு பாரு. நீ அவன் மேல சின்ன வயசுல இருந்து பாசமா வச்சுட்டு இருந்த, இப்ப பாரு அவனுக்கு மாறி மாறி தண்டனை கிடைச்சிட்டு இருக்கு. ஹொங்னி மேல பாசம் வைக்கிறேன்னு வச்ச அந்த பொண்ணு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறா. இதுக்குதான் யாருக்குமே எந்த உணர்வுகளுமே இருக்க கூடாது, அதுவும் தலைவனாக போறவனுக்கு. இருந்தா மத்தவங்களுக்கு தான் கஷ்டம்னு சொர்க்கத்து ராஜா அங்கிருந்து போயிட ஜின்ஷு நின்ன இடத்துலயே அழ ஆரம்பிச்சிடுறான். இங்க சொர்க்கத்து ராணி கொன்னு தனியா கூப்பிட்டு சீக்கிரமா போயிட்டு இந்த ட்ரையலை முடிச்சிட்டு வா பூமியிலன்னு சொல்ல, எனக்கு ராஜாவாகிறதுல எல்லாம் விருப்பமே இல்ல, அண்ணனை பாரு கொஞ்சம் கூட சுதந்திரமே இல்லாம இருக்கான், அந்த மாதிரி நானும் ஆயிட மாட்டேனான்னு கேட்க, வாய மூடு, நான் சொல்றதை கேளு, உன்னோட ராஜா நட்சத்திரம் நல்லா ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனால இப்பவே கிளம்பி போயிட்டு உன் வேலையை முடிச்சிட்டு வான்னு சொல்ல, சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கொன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த நேரத்துல லூயாவோட அண்ணா ஒருத்தர்னால லூஜு அவனு கூட வேகமா தண்டனை கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க. ஜின்ஷு காப்பாத்தினானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அந்த பையன் நாய் உருவத்துல வெளியே வந்து சொர்க்கத்துக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவன் கிட்ட இந்த மாய மந்திரம் இருக்கும்ல, அதான் அடுத்தவங்கள வசியம் பண்றது, அதை காட்ட அந்த பொண்ணு மயங்கி போயிடுறா. என் பெட்டு தானே நீ அப்படின்னு அந்த நாய சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போயிடுறா. போனதுமே அந்த பையன் மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு மாறிடுறான். இங்க நம்ம ஜின்ஷு நேரா அந்த புனித புத்தகம் இருக்கும்ல, அங்க போயிட்டு ஹொங்னிய நான் பயங்கரமா லவ் பண்றேன், என்னால அவ அந்த பெரிய கொடூரமான நெருப்பு அனுபவிச்சா, இப்ப அவன் நல்லா இருக்காளான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல அந்த புக்ல ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஷு அங்க இருந்து கிளம்பி போறான். கரெக்டா அந்த நேரத்துக்கு இந்த லூஜு உள்ள வந்துடுறான். இந்த புக்கை சுத்தி முத்தி பாக்குறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து சொர்க்கத்து ராணி உள்ள வர தகவல் தெரிஞ்சு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். சொர்க்கத்து ராணி உள்ள வரா. இந்த புக்ல சில மாறுதல அவளை செய்யறா. இந்த புனித புத்தகத்துல நான் மாறுதல் பண்ணக்கூடாதுதான், என் சுயநலத்துக்காக பண்ணிட்டேன், ஆனா அதோட பழி எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன், வேற யாருக்கும் அதோட தண்டனை கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா மறுபடியும் இந்த லூஜு போய் எட்டி பாக்குறான். சொர்க்கத்து ராணி மாத்தி இருந்ததெல்லாம் தானாவே மாறிடுது. அந்த ராணி மாத்தினதே அந்த இடத்துல இல்லவே இல்ல. இங்க சொர்க்கத்து ராணி உங்க பையன் குன்லூனுக்காக தான் எதையோ மாத்திருப்பா போல. குன்லூனும் ஜின்ஷுவும் மனுஷ உலகத்துல இந்த ட்ரையல் அனுபவிக்கிறதுக்கு போறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல குன்லூன் பாக்குறான். ஆனா நீ என்ன பாத்துக்குவல அப்படின்னு கேட்டுட்டு, என்ன யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா என்ன நான் பண்றது அப்படின்னு கேட்க, உன யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, யாருக்கு அந்த தைரியம் இருக்கு, வா போலாம் அப்படின்னு ஜின்ஷு குன்லூனை கூட்டு போறான். குன்லூன் உடனே, அண்ணா இங்க பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு எந்த ஞாபகமும் இருக்காதுங்கிறதால என் கையை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், நான் வடக்கு பக்கமா போறேன், ஓகேனா நான் வந்து பாத்துக்கோ நீயே அப்படின்னு சொல்லிட்டு குன்லூன் நேரா ஓட ஆரம்பிக்க, இவனுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு ஜின்ஷு வேகமா முன்னாடி போயிட்டு இருக்கான். ராஜாவும் ராணியும் வெயிட் பண்றாங்க. அந்த பெரியவர் வந்துடுறாரு. 2 பேரும் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஜின்ஷு இருக்காரே, சங்கு இனத்துக்கு தலைவனா போயிட்டாரு, அங்க இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் பத்திரமா பாத்துக்கிறது, கெட்டவங்க எல்லாம் அழிக்கிறதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்ல ராஜாக்கு ஹாப்பி ஆயிடுது. அப்படியே அவன் சக்தியை சேர்த்தா ரொம்ப பெருமையாவும் இருக்கும், அதே மாதிரி அவனுக்கு பவரும் எக்கச்சக்கமா சேரும் ராஜா சொல்லிக்கிட்டு இருக்க. குன்லூனுக்கு என்ன ஆச்சுன்னு ராணி கேக்குறா. அவன் ஒரு சின்ன அரக்கனா போயிருக்காமா, ஐஸ் அரக்கனா போயிருக்கான்னு சொல்ல, என் பையன் அரக்கனா போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவளுக்கு கோவம் வந்துருது. உடனே ராஜா அதெல்லாம் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா அவன் பாட்டுக்கு அமைதியா நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை இந்த சொர்க்கமே என்ன தண்டிக்க ஆரம்பிக்குதோ, அந்த புக்கை மாத்துறது சொர்க்கத்துக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணி யோசிக்க ஆரம்பிக்கிறா. பூமியில காட்டுறாங்க ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இந்த ஊர் இருக்கு, சங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு இருக்கால அந்த ஊரு. ஏன்னா அந்த அரக்க உலகத்துக்கு, அது மட்டும் இல்லாம அந்த கடல் உலகம் இருக்கே அந்த இடத்துக்கு, அப்புறம் வந்து அரக்கனுங்களா வாழுவாங்கல்ல சொர்க்கம் நரகம் அப்படின்னு எல்லாமே ஜாயின் ஆகிற இடத்துல தான் அந்த சங்கு ஊர் இருக்கு. சோ அங்க இருந்து இங்க இருந்து 4 ஆளுக்கு வந்து அங்க இருக்கிற மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. அப்பதான் ஒருத்த வந்து காப்பாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு லேடி பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிக்க, அவளை கொல்றதுக்கு ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. அங்க வர ஏதோ ஒரு சக்தி இந்த லேடியையும் ஹஸ்பண்டையும் காப்பாத்துது. ஜின்ஷு தான் அங்க வர ஆளு. திரும்பி பாக்குறான். அந்த லேடிக்கு மறுபடியும் கொஞ்சம் சக்தியை போட, சாகர நிலைமையில இருந்த லேடிக்கு மறுபடியும் உயிர் வந்துருது. ஒரு பொம்பளை குழந்தையும் பிறக்குது. இந்த குழந்தைக்கு ஏதாவது பேர் வைக்கிறீங்களா, நீங்க தான் உயிர் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு இந்த குழந்தையோட அப்பா கெஞ்ச ஆரம்பிக்க, ஹொங்னி தான் அந்த பொண்ணோட பேரு அப்படின்னு ஜின்ஷு சொல்லிடுறான். ஹொங்னி தான் பிறந்திருக்கா போல. அங்க அந்த ஹேர் பின் எடுத்து கையில கொடுத்து, இந்த பொண்ணுக்காக இதை பத்திரமா வச்சுக்கோங்க, சங்கு ஊருக்கு கூட்டு வராதீங்க, பாதுகாப்பா அவளை கொண்டு போய் எங்கயாவது பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே காலங்கள் ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹொங்னி கொஞ்சம் பெருசா வளர்ந்துடுறா. ஜாலியா ஒரு தடவை விளையாடிட்டு இருக்கும் போது மரத்தோட உச்சில இருந்து கீழே விழறா. காப்பாத்துங்கன்னு கத்திட்டே அவ கீழே விழ ஆரம்பிக்க, அங்க வர ஜின்ஷு அவளை காப்பாத்திட்டு அவளை சரியா கூட பாக்காம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவன் மனசுக்குள்ள ஆனா பயங்கரமா யாரோருத்தங்க காப்பாத்துனாங்கன்னு பதியுது. அப்புறமும் மறுபடியும் காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப ஜின்ஷு கிட்ட அசிஸ்டண்டா இருக்குது வேற யாரும் இல்ல, இந்த லூஜு இருக்கால அவன் தான். இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு, நீங்க ஏன் ஹொங்னி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கல்ல, அவ்வளவு கவலைப்படுறீங்க, போய் பார்த்தாதான் என்ன, ஏன் இந்த ஊருக்கு கூட்டு வந்துட்டாதான் என்ன அப்படின்னு கேட்க, இந்த ஊர் ரொம்ப ஆபத்தான இடம், இங்க அவ இருக்கிறது அவனுக்கு நல்லது இல்ல, பாதுகாப்பா தள்ளியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஜின்ஷு சொல்லிடுறான். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு லூஜு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நம்ம இனத்துக்கு ஏதோ ஒரு குட்டி ஐஸ் அரக்கம் வந்துட்டு அவங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்றான்னு சொல்ல, ஜின்ஷுவும் லூஜுவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்க ஒரு குட்டி ஐஸ் அரக்கம் வந்திருக்கான். அவன் வந்துட்டு எல்லாரையும் போட்டு
போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜின்ஷு அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டு இவ்வளவு குட்டி பையனுக்கு இவ்வளவு சக்தியா அப்படின்னு பார்க்க அங்க போற லூஜு இங்க பாருங்க மாஸ்டர், நான் அந்த ஐஸ் அரக்கனை புடிச்சிட்டேன்னு சொல்ல ஜின்ஷு முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா ஐஸ் அரக்க மறைஞ்சு போயிட்டு அங்க ஒரு வக்கோல் பொம்மை தான் இருக்கு. என்னையே ஏமாத்திட்டியா அப்படின்னு இந்த லூஜு ஒரு பக்கம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்க, ஏன்னா என்ன பிடிக்க முடியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு மறுபடியும் சண்டைக்கு போறான். அங்க வர ஜின்ஷு சரி முடிஞ்சா என்கிட்ட சண்டை போடுன்னு சொல்ல 3 அடி உன்னை தோக்கடிச்சு காட்டுனா இல்லையான்னு பாருன்னு ஐஸ் அரக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே சண்டை போட்டு பாரு அப்படின்னு ஜின்ஷு சிரிச்சுக்கிட்டே சொல்ல 3 அடி முடிஞ்சிருது. எல்லா தடவையுமே ஜின்ஷு வெயிட் பண்ணிடுறான். யாரா நீன்னு ஃப்ராடு பையில இருப்பா போலியே அப்படின்னு அந்த குட்டி மான்ஸ்டர் கத்த ஆரம்பிக்க ஜின்ஷு அவனை கட்டி போட்டுட்டு அப்பதான் அவனோட கையை பாக்குறான். கையில ஒரு ரிங் இருக்கு. இது வேற யாரும் இல்ல நம்ம கொன்லோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஜின்ஷுக்கு புரியுது. டேய் கொன்லோன் நீ ஏன்டா ஐஸ் அரக்கனா மாறின அப்படின்னு கேட்டுட்டு வேகமா பக்கத்துல வர லூஜு காதுல வாங்கிட்டு இது கொன்லோனா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். நான் இங்கே இருந்து உன சொல்லி கொடுக்குறேன், நீ என்கிட்ட இருந்து கத்துக்கிறியா அப்படின்னு நம்ம ஜின்ஷு கேட்க உடனே நம்ம கொன்லோன் பாத்துட்டு அப்படியா அப்பனா எனக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஜின்ஷு ஏன் ரூல்ஸ் சொல்றேன், இங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்து நல்லதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நிறைய செடி கொடி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்ல சரி ஓகே ஏன் ரூல்ஸ் என்ன தெரியுமா, நான் தனியா தான் இருப்பேன், தனி ரூம் வேணும், என்ன யாரும் அடிக்கவோ திட்டவோ கூடாது, அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் என்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜின்ஷு ஓகேன்னு சொல்லிடுறான். சரி சரி என் ரூமை கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு திமிர்த்தனமா அவன் பேச என்னதான் ஆளு மாறினாலும் அந்த டெம்பர் மட்டும் மாறுதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல அவர் கூட்டு வந்து வச்சுக்கிறது நமக்கு ஆபத்து அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்ல இவனை வேற ஏதாவது இடத்துல விட்டு வைக்கிறதா நமக்கு ஆபத்துன்னு ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம கொன்லோன் இப்பதான் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டு நிறைய செடி கொடியெல்லாம் நட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அங்க லூஜு வந்துட்டு உங்க தம்பியை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, ஆனா உங்க தம்பி இந்த மாதிரி பொறப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல பண்ண அலிச்சாட்டியோலாம் அப்படி இப்படி வந்து தண்டனை அனுபவிக்கணும் நம்ம தலையில இருக்க போல அப்படின்னு சொல்ல இல்ல உங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்க அந்த புக்ல மாத்துனாங்க, உங்களதான் குட்டியா இருக்கனா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஜு சொல்ல ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு எப்படி நீ அவ்வளவு தைரியமா போன, இங்க பாரு நானும் உன்னை பார்த்துட்டு உனக்கு இருக்கிற இடம் இல்லையேன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து என் கூட வச்சுட்டு இருக்கேன், ஆனா ரூல்ஸை மீற வேலைலாம் வச்சுக்காதன்னு சொல்ல தெரியாம பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு லூஜு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் அம்மாக்கு கொன்னூன் மேலையும் என் மேலையும் நிறைய அக்கறை இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம கொன்னூன் மாறி மாறி வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க லூஜு வந்துட்டு இன்னும் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்க தூரம் வந்து ஜின்ஷு ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஹோங்னி தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு கனவுல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யாருக்கையோ கேக்குற மாதிரி இருக்கு. திடீர்னு ஏஞ்சிட்றா. அவங்க அம்மா உடனே அதே கனவா, பயப்படாதரா செல்லம் நான் இருக்கேன்னு சொல்ல யாருமா அது என் கனவுல வந்துட்டே இருக்குது அப்படின்னு ஹோங்னி கேட்டு பயந்து போயிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த நெருப்பு ஜெயில இருக்கிற பைச்சாவை காட்டுறாங்க. பைச்சா நடுங்கிட்டு இருக்கும் போது இந்த பாம்பு மனுஷன் அங்க வந்துடுறான். வந்துட்டு உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ ரொம்ப உயிரே வச்சுட்டு இருக்கே ஹோங்னி, அவ தேவதை ஆயிட்டு மேல போயிட்டா இன்னும், ஆனா நீங்க இருந்துட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நாள் தான், அடுத்த லெவலுக்கு அவ போயிட்டான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன்னையே அவ எதிர்க்க ஆரம்பிச்சிருவா, உன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டா, உன்னை பார்த்தா சீ அரக்கன் திரும்பிட்டு போவா அப்படின்னு சொல்ல இல்லவ அப்படி பண்ண மாட்டா, என் ஹோங்னி அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு பைத்தியக்காரி மாதிரி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். அவ உனக்கு துரோகம் பண்ணுவா, அப்பா உனக்கு வழி தெரியும், அந்த நாள் சீக்கிரம் வரதான் போகுதுன்னு பாம்பு மனுஷன் அங்க இருந்து கிளம்ப எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, ஹோங்னி நல்ல பொண்ணு, அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு பைச்சா மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. பைச்சாக்கு என்னதான் ஆச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. அடுத்து ஜின்ஷு ஹோங்னிக்லாம் என்ன நடக்க போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.